ஹலோ கைஸ், வெல்கம் டு லேர்ன் அண்ட் எஸ். நீங்கள் வந்து கடைசியாக போட்ட மெயின்ஸ் வீடியோ பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ ஒன்ஸ் பார்த்துங்க. அதில் வந்து மெயின்ஸில் என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணுறீங்க, அதுவும் இல்லாமல் எப்படி அப்ரோச் பண்ணால் நம்ம வந்து மெயின்ஸை ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி எல்லா வித்தைகளையும் சொல்லி வச்சிருக்கேன். அதை பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா அதை ஒன்ஸ் பார்த்துட்டு வந்துடுங்க. இன்னைக்கு வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ். அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி பேசிக்ஸில் வந்து போக போதும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பேசிக்ஸாக வந்து நம்ம பர்சன்டேஜில் வந்து பார்ப்போம். பர்சன்டேஜ்லேயுமே வந்து இது ஃபுல் வீடியோ கிடையாது. இது வந்து ஒரு ஒரு 70% இந்த வீடியோவில் கவர் பண்ணுவேன்னு வச்சுக்கோங்க. மிச்சம் 30% ப்ளஸ் வந்து ப்ரிலிம்ஸ் லெவல்ஸ்க்கான சம் வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். ஏன்னா சிங்கிள் வீடியோவில் போட்டு லென்த் அதிகமாச்சுன்னா லைக் உங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும் ஒரே ஷார்ட்டில் உட்காந்து பார்க்க. அண்ட் எனக்கும் அது வந்து கரெக்டாக இருக்குமா என்னன்னு தெரியல. ஸோ அதான் வந்து நான் உங்களுக்கு இப்படி கொண்டு வந்துட்டேன். 70% இங்கே இருக்குது, மிச்சம் 30% ப்ளஸ் அது இல்லாமல் சம்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் இதில் பார்ப்போம். பர்சன்டேஜஸ். பர்சன்டேஜ்னா என்ன ஃபஸ்ட்டு? பர்சன்ட்னா பெர்சென்ட், ரெண்டு வேர்டு. பெர்னா என்ன? இந்த இப்படி பைக் கோடு போடுவோம்ல, கிலோமீட்டர் வரும், இல்லைன்னா மீட்டர் பெர் செகண்ட் இப்படி போடுவோம்ல, இதுதான் வந்து பெர். இந்த நம்ம டிவைட் பண்ணுறது தான். சென்ட்னா 100. மேலே வந்து நம்ம நியூமரிக்கல் வேல்யூவில் எது வேணாலும் போடலாம். நம்பர், ஃப்ராக்ஷன், டெசிமல் எது வேணாலும் வச்சுக்கலாம். சரிங்களா? இதுதான் பர்சன்டேஜ். பர்சன்டேஜோட யூஸஸ் என்ன? நிறைய யூஸ்லாம் இல்லை, ஒன்று தான். என்ன யூஸ்? முக்கியமான யூஸ் கம்பேரிசன். சம்ஸில் வந்து நிறையா யூஸ் ஆகும், பட் நமக்கு வந்து ரியல் வேர்ல்டில் யூஸ் ஆகிறது கம்பேரிசன் ஒன்று தான். என்ன கம்பேரிசன் அப்படின்னா, லெட்ஸே இப்போ நம்ம வந்து 10th எக்ஸாம் எழுதியிருக்கோம், 12th எக்ஸாமும் எழுதியிருக்கோம். 10th எக்ஸாம் எழுதுனப்ப மார்க் எவ்வளோக்கு எழுதியிருப்போம்? டோட்டல் சப்ஜெக்ட்ஸ் வந்து 5 சப்ஜெக்ட் தான் எழுதியிருப்போம். எக்ஸ்ட்ரா ஒரு 100 மார்க்ஸுக்கு வந்து கரண்ட் பர்சனே வந்து பாருங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு சொல்லி ஒரு எக்ஸாம் வந்து இருக்கும். சில ஸ்கூலில் இருக்கும், சில ஸ்கூலில் இருக்காது. இந்த மாதிரி வந்து 600க்கு எழுதியிருக்கோம் எப்போ 10th. சரிங்களா? 600 எழுதியிருக்கோம். அதே மாதிரி 12th பார்த்தீங்க அப்படின்னா 500 தான். 5 சப்ஜெக்ட் தான் எழுதியிருக்கோம். 500 எழுதியிருக்கோம். இப்போ இதில் வந்து நான் என்னோட மார்க்கே எடுத்துப்போம் அப்படின்னா, நான் என்னோட மார்க் இல்லை சொல்கிறேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. இப்போ நான் வந்து எழுதியிருக்கேன், இதில் வந்து 450 எடுக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. இதில் வந்து நான் 425 தான் எடுத்திருக்கேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இதை விட இது மார்க் அதிகம் அப்படின்னா வந்து நான் இந்த 10th தான் நல்லா படிச்சிருக்கேன், 12th ஒழுங்காக படிக்கல அப்படின்னு அர்த்தமா? கிடையாது. என்னன்னா இப்போ இங்கே பாருங்க, இது வந்து 75% தான் நான் வாங்கியிருக்கேன் பர்சன்டேஜ் படி பார்த்தா. சரிங்களா? டோட்டல் மார்க் எவ்வளோ? 600க்கு 450 தான் நான் வாங்கியிருக்கேன். அது 75% தான். ஆனால் இங்கே பாருங்க, 500க்கு 425 வாங்கியிருக்கேன். இது வந்து 85% வரும். இப்போ பார்த்தா இப்போ புரியுதா எதுக்காக பர்சன்டேஜ் யூஸ் பண்ணுறோம்னா? இதுதான் கம்பேரிசன். என்ன கம்பேரிசன்? பர்சன்டேஜில் கம்பேரிசன், ஐ மீன் கம்பேரிசன் பண்ணுறப்ப தான் கரெக்டான வேல்யூஸ் நமக்கு வந்து கிடைக்கும். நம்ம வந்து இது இல்லாமல் இப்படியே பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து ஈஸியாக இருக்க எக்ஸாம்ஸ் ஆகட்டும், லைக் மார்க்ஸ் அதிகமாக வர எக்ஸாம் அப்படிலாம் வந்து ஈஸியாக எடுத்துடலாம். இப்போ நம்ம வந்து அப்படி இல்லாமல் இப்படி பர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணுறப்ப நம்ம அதோட ரியல் வேல்யூ தெரியும். டோட்டல் எவ்வளோ இருக்குது, அதுக்கு நம்ம எவ்வளோ எடுத்திருக்கோம் அப்படின்றது தெரியும். இதுதான் கம்பேரிசன். இதுதான் வந்து ஒரு முக்கியமான செயல். பர்சன்டேஜோட முக்கியமான செயல் இதுதான். இப்போ வந்து பர்சன்டேஜ் இது வந்து என்னென்ன ஃபார்மட்ல எப்படி எப்படி கண்டுபிடிக்கலாம்? 3 விஷயத்துக்கு கண்டுபிடிக்கலாம். நம்பருக்கு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கலாம், டெசிமலுக்கு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கலாம், ஃப்ராக்ஷனுக்கும் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கலாம். நம்பர் என்ன? ஒரு 6 வச்சுக்கலாம். டெசிமல் வந்து 0.25, ஃப்ராக்ஷன் வந்து 2/5 எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. இப்போ எப்படி இது பர்சன்டேஜ் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா இன்டூ 100 இன்டூ 100 இதுக்கும் இன்டூ 100. எதுவாக இருந்தாலும் பர்சன்டேஜ் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா இன்டூ 100. அதுதான். சரிங்களா? இப்போ இங்கே வந்து 600%. 6ஓட பர்சன்டேஜ் வேல்யூ என்ன? 600%. 0.25ஓட வேல்யூ 25%. அதே 2/5க்கு பார்த்தீங்கன்னா 40%.
இதுதான் வந்து பெர்சன்டேஜ் வந்து நம்ம நியூமரிக்கல் டெசிமல் ஃப்ராக்ஷன் இதில் வந்து பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கான வே. இதுதான் வந்து பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறது. இப்போ நான் பெர்சன்டேஜ் என்கிட்ட இருக்கு, இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கணும்னா அதே ரிவர்ஸ் இன்ஜினியரிங் தான். இப்போ வந்து 600ன்னு கொடுத்து இதோட 600%ஓட நியூமரிக்கல் வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா பை 100. 100 கேன்சல் ஆகி 6 மட்டும் ஆன்சர். இந்த மாதிரி டிவைட் பை 100 பண்ணால் நமக்கு வந்து இந்த மாதிரி ஃபார்மெட்டில் கிடைக்கும். நியூமரிக்கல்லாக இருந்தால் நியூமரிக்கல், டெசிமலாக இருந்தால் டெசிமல், ஃப்ராக்ஷனாக இருந்தால் ஃப்ராக்ஷன். இந்த மாதிரி 3 வேல்யூவும் கிடைக்கும். எப்படி இருக்கோ அந்த மாதிரி கிடைக்கும். சரிங்களா? இப்போ நமக்கு வந்து பெர்சன்டேஜஸ்ல வந்து இது இல்லாமல் இன்னும் ஒன்று வந்து முக்கியமாக படிக்கணும், ஷார்ட்கட்ஸ். நான் வந்து அந்த பெர்சன்டேஜஸ் வேல்யூஸ் வந்து நம்ம படிப்போம்ல, அந்த வேல்யூஸும் நான் இப்போயே சொல்லிடுறேன் உங்களுக்கு. என்னென்ன வேல்யூஸ் படிப்போம்னா 1ல இருந்து 20 வரைக்கும், அப்படின்னா 1/1, 1/2 அப்படின்னு ஆரம்பிச்சு 1/20 வரைக்கும் வந்து நம்ம பெர்சன்டேஜஸ்க்கான வேல்யூஸ் படிப்போம். சரிங்களா? அது வந்து எப்படி படிக்கணும், என்ன படிக்கணும் அப்படின்றத நான் இப்போ பார்த்தீங்கன்னா 1/1க்கு வந்து 100%. சரியா? 1/1க்கு வந்து 100%. 1/1க்கு ஏன் 100% அப்படின்னா டோட்டலாக அப்படியே ஃபுல்லாக எடுக்கலாம். நம்ம இப்போ வந்து 6க்கு வந்து 600% போட்டோம் இல்லையா? அந்த மாதிரி 1/1க்கு 100%. அப்போ 1/2க்கு என்ன வரும்? அதில் பாதியாக இருக்க 1/2க்கு என்ன வரும்? 50% வரும். இப்போ 2/2 எடுத்துட்டா என்ன ஆகும்? இதுவும் கேன்சல் ஆகி 1/1ன்னு சேஞ்ச் ஆகும். ஸோ 100%. இப்படி சேஞ்ச் ஆகுது. இந்த மாதிரி எந்த வேல்யூ கொடுத்தாலும் நம்ம வந்து கடைசியில் அந்த வேல்யூ இங்கே இப்போ 1/3 பார்த்தோம்னு வைங்களேன், 33% வரும். 33.3%. இப்போ 2/3னா என்ன ஆகும்? இதோட மல்டிப்ளை பண்ணணும். 2-ஐ இந்த 33யோட மல்டிப்ளை பண்ணுறப்ப 66.66% வரும். அடுத்து 99.99% வரும், விச் இஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு 100. ஸோ நம்ம கரெக்டாக இருக்கும். 3/3யோட வேல்யூ 100 அப்படிங்கிறதுக்கு வந்துடுவோம் நம்ம. சரியா? அடுத்து 1/4. 1/4க்கு வந்து 25%. ஏன்? இப்போ 25 வந்து எத்தனை வாட்டி பண்ணால் 100 வரும்? இன்டூ 4 பண்ணீங்கன்னா 100%. சரிங்களா? இப்போ இந்த மாதிரி அடுத்து வந்து இதே பேஜ்ல எழுதிட்டு இப்போ இந்த இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இதுல வந்து இப்போ நம்ம வந்து எழுதிக்கலாம் ஃபுல்லாக. ஸ்டார்டிங்ல வந்து பார்த்து எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்த்தோம்? 1/1 100% பார்த்தோமா? அடுத்து 1/2 50%. 1/3 33.33%. இதுல 2/3 பார்க்கணும், 66.66%. சில இது மட்டும் நான் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சொல்லுவேன், அதை மட்டும் படிச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா நீங்க எதுவும் புதுசா படிக்க வேண்டாம். இது வந்து 66.66% வந்துருச்சா? அடுத்து வந்து 1/4. 1/4க்கு என்ன பார்த்தோம்? 25%. 1/4 பார்க்கறப்ப அப்படியே கூட சேர்ந்து 3/4 75% பார்த்துக்கணும். அடுத்து 1/5. 1/5யோட வேல்யூ 20%. ஏன் அப்படின்னா 20 into 5 நமக்கு 100% டோட்டலாக கிடைச்சிடும். சரியா? இந்த மாதிரி உங்களுக்கு எது வரைக்கும் இருக்கும்? 1/6. 1/6க்கு என்ன வரும்? 16.66%. அப்போ 1/12க்கு என்ன வரும்? 1/12னா 1/12 எப்படி எழுதலாம்? 1/6 இன்டூ 1/2ன்னு எழுதலாமா? அப்போ இது 16.66ஓட ஹாஃப் தானே. அப்போ 8.33%. 1/7. 1/7 எப்படி எழுதணும்? 14.28%ன்னு எழுதுவோம். இதுல ஹாஃப் என்னது? 14%. 14% இல்லை, 1/14. 1/14னா என்ன வேல்யூ வரும் நமக்கு? இதுல ஹாஃப் வரும், 7.14%. அப்படின்னா 1/4க்கு அடுத்து வேல்யூஸ் இருக்கும், நமக்கு வந்து 1/4% அவ்வளோதான். அடுத்து 1/8. 1/8 நம்ம எங்க பார்த்தோம்? 4 பார்க்கலையோ? 1/8னா 1/4 இன்டூ 1/2. அப்போ 25ஓட பாதி 12.5%. ஓகேவா? அதே மாதிரி அப்போ 1/16 அப்படியே பார்த்தாலும் 6.25%.
இந்த 1/8ல மட்டும் கொஞ்சம் அதிகமா பார்க்க வேண்டியது இருக்கு. 1/8க்கு என்னது 12.5%ன்னு பார்த்தோமா, இங்க வந்து 3/8ம் 5/8ம் அடிக்கடி கேட்பாங்க. இது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இப்போ 12.5 இன்டூ 3 என்னது 37.5%. அதே மாதிரி 12.5 இன்டூ 5 அப்படின்னா 62.5%. அதே மாதிரி 7/8ம் கேட்க வாய்ப்பு இருக்கு. 7/8 கேட்டா நம்ம என்ன எழுதணும் 87.5% அப்படின்னு எழுதணும். இங்க பாருங்களேன், இப்ப இன்னொரு 12.5 ஆட் பண்ணா என்ன ஆகும் 100ன்னு நமக்கு கிடைச்சிடும். ஸோ 8/8 100 அப்படின்னா 8/8 கேன்சல் ஆகி 1/1 வந்துடும். அது 100ன்னு நமக்கு சேஞ்ச் ஆயிடும். ஓகேவா? இப்போ 1/8 பார்த்தாச்சா, அடுத்து 1/9. 1/9க்கு நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம 1/3க்கு என்ன கண்டுபிடிச்சோம் 33%. அப்ப அதை இன்டூ 1/3 பண்ணா கிடைச்சதுமா, அப்போ 33%, 33.33/3 அப்படின்னா 11%. 1/10க்கு ஆப்வியஸா எல்லாருக்கும் தெரியும் 10% தான். 1/11க்கு இது இங்கதான் ட்ரிக் இருக்கு. இப்ப என்னன்னா 11க்கு வந்து 9க்கு வந்து 11 போட்டோமா, 1/9க்கு 11.11%, 11% போட்டோமா, அப்போ 1/11க்கு 9.09, இந்த இடத்துல 0 வரும், 0909%. இப்படி ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? 1/12 பார்த்தாச்சு. அப்போ வந்து நமக்கு வந்து மேக்ஸிமம் இப்போ வந்து 1/12 வரைக்கும் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா இதுவே இனஃப். 1/13 அதெல்லாம் வந்து மேக்ஸிமம் கேட்டதில்லை. ஸோ 1/12 வரைக்கும் பேசிக்ஸ் பாருங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு அது நீங்க அசால்ட்டா போட்டுருவீங்க. சரிங்களா? இப்போ வந்து 1/12 வரைக்கும் நம்ம பெர்சன்டேஜஸ்ல பார்த்தாச்சு. இப்போ இது வரைக்கும் என்னென்ன பார்த்துருக்கோம்னா, ஃபர்ஸ்ட் பெர்சன்டேஜ்னா என்னன்னு பார்த்தோம், பெர்சன்டேஜோட யூசஸ் பார்த்தோம், பெர்சன்டேஜஸ்க்கு வந்து மீனிங் பார்த்துருக்கோம், பெர்சன்டேஜோட யூசஸ், அப்புறம் வந்து பெர்சன்டேஜ் வேல்யூஸ் பார்த்தோம். சரியா? 3 பெர்சன்டேஜ் வேல்யூஸ் பார்த்துருக்கோம். அதே மாதிரி பெர்சன்டேஜ் கன்வர்ஷனும் பார்த்துருக்கோம். 4 விஷயம் பார்த்தாச்சு. அடுத்து இதுக்கடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஷார்ட்கட்ஸ். இதுதான் என்ன ஷார்ட்கட் அப்படின்னா, இப்போ வந்து நமக்கு 100%, இதுல வந்து 10% கண்டுபிடிக்க சொன்னா என்ன பண்ணுவோம், ஒரு பிளேஸ் தள்ளி டெசிமல் வைப்போம். இப்போ வந்து 75,000 அப்படின்னா 75,000 100%னா அப்போ 10% என்ன வரும், டெசிமல் ஒரு பிளேஸ் தள்ளி 7,500 வரும். 1% கண்டுபிடிக்கணும்னா 750 வரும். அதுவே 0.1% கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், இன்னொரு டெசிமல் தரலாம் 75. இதுதான் வந்து 0.1%. இதுல என்னடா ஷார்ட்கட் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு புரியுது. இதுல இது மேட்டர் கிடையாது. இப்ப நமக்கு வந்து இப்போ ஏதாச்சும் ஒன்று கேட்க, இப்போ வந்து 33% ஆஃப், இப்போ நீங்க வந்து 33.33ன்னு கேட்டா என்ன பண்ணுவீங்க, 1/3ன்னு போட்டுருவீங்க. பிகாஸ் நம்ம வந்து ஆல்ரெடி ஃபிராக்ஷன் வேல்யூ படிச்சாச்சு. பட் இங்க வந்து 33 மட்டும் தான் கேட்கறாங்க. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா 33 வந்து 30 பிளஸ் 3, 30 பிளஸ் 3 இப்படி வந்து ஸ்பிளிட் பண்ணிக்கணும். பண்ணிட்டு இங்க வந்து நம்ம என்ன பார்த்தோம், 33% 75,000 வச்சுக்கோங்களேன். இங்க என்ன பார்த்தோம், 10% வந்து 7,500. அப்ப 30% கிடைக்க என்ன பண்ணணும், இன்டூ 3. இன்டூ 3 பண்ணா என்ன வரும், 22,500 கிடைச்சதுமா, 22,500. அப்புறம் 3 இன்டூ 750. ஏன்னா 1% கிடைச்சிருச்சு, 3% வேணும்னா என்ன பண்ணணும், இதை மல்டிப்ளை பண்ணணும். அதுக்கு வந்து ஒரு 2,250 ஆட் பண்ணணும்னு வைங்களேன். 5,742, 24,750. இதுதான் வந்து 33% ஆஃப் இந்த வேல்யூ 75,000ஓட 33%. இப்படி கண்டுபிடிக்கலாம். இன்னொன்று என்ன, இப்போ 27% கேட்கறாங்க அப்படின்னா இதே தான். இங்க வந்து ஆட் பண்ணோம், இங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா 30 -3ன்னு போட்டு அதை 22,500 மைனஸ் 2,250 மைனஸ் பண்ணா என்ன வரும், இங்கே ஒரு 50, 4, 20, 20,450. 33%ம் ஈஸியாக கண்டுபிடிச்சாச்சு, 27%ம் ஈஸியாக கண்டுபிடிச்சாச்சு. இந்த மாதிரி நம்ம வேல்யூஸை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும். இதுதான் ஷார்ட்கட். இந்த மாதிரி எந்த வேல்யூ வேணாலும் எழுதலாம். இப்போ 55ன்னு கேட்டால் என்ன பண்ணுவோம்,
ப்ளஸ் ஃபைவ்னும் போடலாம். 50 ப்ளஸ் ஃபைவ்னு போட்டால் தான் ஈஸியாக இருக்கும். இந்த இடத்துல நான் ஏன் 60 ப்ளஸ் 60ல வந்து -5 பண்ணலைன்னா 6க்கு ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கணும், 5க்கு ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ நம்ம 15 கண்டுபிடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க. 50 கண்டுபிடிச்சிட்டா ஒரு ஜீரோ மைனஸ் பண்ணிட்டா இங்கே, இல்லை 5க்கு கண்டுபிடிச்சி ஒரு ஜீரோ நம்ம ஆட் பண்ணிக்கிட்டா 50, ஏதாச்சும் ஒன்று கண்டுபிடிச்சிக்கலாம். அந்த மாதிரி சிமிலராக இருக்கிற மாதிரி நம்ம கண்டுபிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா அதுதான் வந்து ஈஸியாக நமக்கு போடுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்து பெர்சன்டேஜ் ஆஃப் பெர்சன்டேஜ். இது வந்து 2 கான்செப்ட்ல நம்ம இதுக்கு அடுத்தும் படிப்போம். இது ஒரு கான்செப்டா. ரெண்டாவது கான்செப்ட் என்னன்னா சக்சஸிவ் டிஸ்கவுண்ட். அப்படி ஒரு கான்செப்ட் படிப்போம். இது வந்து எங்க வரும் அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல வரும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, அதே ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல என்ன வரும் அப்படின்னா சக்சஸிவ் டிஸ்கவுண்ட் ஒரு கான்செப்ட், இன்னொரு கான்செப்ட் என்னமோ வரும், நெட் ப்ராஃபிட், நெட் ப்ராஃபிட் ஆர் லாஸ். இந்த 2 இடத்துலையுமே வந்து இந்த ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். என்ன ஃபார்முலா அப்படின்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒய் ப்ளஸ் ஆர் மைனஸ் XY by 100. இதுதான் வந்து டோட்டல். இது வந்து பர்சன்டேஜ் தான். இங்கே கிடைக்கிற வேல்யூ நமக்கு பர்சன்டேஜாக தான் கிடைக்கும். ஸோ வந்து இந்த வேல்யூ வச்சு நம்ம ஈஸியாக கொஞ்சம் இது பண்ணிக்கலாம், லைக் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து என்ன சொல்லலாம், ஒரு 1000 ருபீஸ்க்கு ஒரு வாட்ச் வாங்குறேன், சரியா? இதில் வந்து கடைக்காரர் என்ன பண்ணியிருக்காரு, 20% வந்து டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கடைக்காரர் என்ன சொல்லியிருக்காரு, 20% டிஸ்கவுண்ட் சொல்லியிருக்காரு. நான் வந்து ஓனர் எனக்கு தெரிஞ்சவர் அப்படின்னு சொல்கிறேன், அதனால இன்னொரு 10% டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க. அப்போ மொத்தம் எவ்வளோ டிஸ்கவுண்ட் எனக்கு கிடச்சிருக்கும் 1000ல இருந்து அப்படின்றத இப்போ நம்ம கணக்கு பண்ணணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஆக்சுவலாக பண்ணால் எப்படி பண்ணுவோம், 1000 வந்து ஃபஸ்ட்டு 800ஆக மாற்றுவோம். ஏன்னா 20% டிஸ்கவுண்ட். 800 எப்படி, 20% ஆஃப் 1000ன்னு போட்டு என்ன கிடைக்கும், நமக்கு வந்து 200 கிடைக்கும். 200 1000ல வந்து மைனஸ் பண்ணால் நமக்கு வந்து 800 கிடைச்சிடும், சரியா? இப்படி வந்து 20% டிஸ்கவுண்ட் போக 800ன்னு போடுவேன். இப்போ திரும்ப ஒரு 10% டிஸ்கவுண்ட். இது வந்து என்ன பண்ணுறோம், அவங்களே கொடுத்த டிஸ்கவுண்ட்டு. இது வந்து நான் இப்போ கேட்டேன், எனக்கு ஓனர் தெரியும் அதனால எனக்கு குறைச்சி கொடுங்க அப்படின்னு நான் கேட்டிருக்கேன். இப்படி கேட்டனால இவங்க என்ன பண்ணாங்க, இங்கே வந்து ஒரு 10% குறைச்சி கொடுத்தாங்க. அப்போ எவ்வளோ கொடுத்துருப்பாங்க எனக்கு, இன்னும் ஒரு 10%, ஒரு 80 மைனஸ் பண்ணி 720 கொடுத்துருப்பாங்க என் கையில் வரப்போ. இப்போ நான் என்ன பண்ணிக்கேன், இங்கே ஒரு கால்குலேஷன் பண்ணிட்டு இங்கே ஒரு கால்குலேஷன் பண்ணி 2 கால்குலேஷன். அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம், டைரெக்டாக போட போகிறோம். என்ன பண்ணுவோம், எக்ஸ் வேல்யூ, இந்த பர்சன்டேஜில் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்கல்ல, இதுதான் எக்ஸ் ஒய் வேல்யூ. எக்ஸ் வேல்யூ என்னது 20%. என்ன 20 இந்த இடத்துல -20, அடுத்து -10. ஏன்னா நம்ம நெட் வேல்யூவில் வந்து நமக்கு வந்து டோட்டலுக்கு சபராக்ட் தான் பண்ணணும், மைனஸ் தான் பண்ணணும். ஸோ -10. இந்த இடத்துல ப்ளஸ் XYனா என்னது 20 × 10 200/100. எதுக்கு இந்த இடத்துல ப்ளஸ் அப்படின்னா எக்ஸும் மைனஸில் இருக்கு, ஒய்யும் மைனஸில் வந்துச்சுன்னா ப்ளஸ், எக்ஸும் ப்ளஸில் வந்து ஒய்யும் ப்ளஸில் வந்தாலும் ப்ளஸ். மற்றபடி ஏதாச்சும் ஒன்று மைனஸில் வந்தாலும் இந்த இடத்துல மைனஸ் தான், சரியா? இப்போ என்ன ஆகும், இது கேன்சல் ஆயிடும், 2 மட்டும் இருக்கும். இங்கே -30 ப்ளஸ் 2 நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும், -28 கிடைக்கும். இப்போ வந்து பாருங்களேன், 1000ல் 28% எவ்வளோன்னு பார்ப்போம். 28/100 கேன்சல் ஆச்சுன்னா 280 வருமா? இதுதான் நமக்கு வந்து டோட்டல் டிஸ்கவுண்ட். டோட்டல் ப்ரைஸ் என்ன 1000. அப்போ நமக்கு கிடைக்கிற வேல்யூ என்ன 720 வந்துருச்சா? இங்கே வந்த வேல்யூ இங்கே வந்து வேல்யூ ஈக்குவலா? இதுதான் வந்து இந்த ஃபார்முலாக்குரிய ட்ரிக். இது வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா இந்த கான்செப்டுக்கெலாம் யூஸ் ஆகும். இந்த கான்செப்ட் நம்ம லைக் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் படிக்கிறப்ப நான் இன்னும் கொஞ்சம் டெப்த்தாகவே உங்களுக்கு வந்து டீச் பண்ணுறேன், இன்னும் டெப்த்தாக சொல்லித்தரேன். இப்போதைக்கு இது மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்து A இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் B. இப்போ வந்து A வேல்யூ வந்து ஒரு 20 வச்சுக்கலாமா, இல்லை ஒரு 40 வச்சுக்கலாம். B வேல்யூ வந்து 120 வச்சுக்கலாம். ஸோ A இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் B. இதை கண்டுபிடிக்க நம்ம என்ன பண்ணணும், இதுக்கு
40 by 120 into 100. எதுக்கு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். இப்போ இதை அடிச்சா என்ன ஆகும், நமக்கு 1/3 வந்துடும். அப்போ 1/3 பர்சன்டேஜ் வேல்யூ நமக்கு தெரியுமே ஆல்ரெடி 33.33. இதுக்கு வந்து எப்பயுமே இப்படிதான். இப்போ ஏ இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் பின்னு கேட்டாங்க அப்படின்னா அதுக்கு ஃபார்முலா என்னது, ஏ பை பி இன்டூ 100. இதுதான் ஃபார்முலா. சரிங்களா? என்னென்ன ஃபார்முலா பார்த்துருக்கோம், இங்கே என்ன பார்த்தோம், பிளஸ் ஆல் மைனஸ் எக்ஸ் பிளஸ் ஆல் மைனஸ் ஒய் பிளஸ் ஆல் மைனஸ் எக்ஸ் ஒய் பை 100. இது ஒன்று. அதேமாதிரி இது அதுக்கு அடுத்த ஃபார்முலா ஏ பை பி இன்டூ 100. இது வந்து எந்த வேல்யூ வேணாலும் போடலாம். இப்போ நான் வந்து இப்போ இது வந்து நம்ம எக்ஸாம்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் வந்து 375 மார்க்ஸ் வாங்கியிருக்கேன். எதுக்கு, 500க்கு வாங்கியிருக்கேன். இப்போ என்னோட பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இன்டூ 100 போடுவோமா, கேன்சல் பண்ணிடுவோமா. 100க்கு 500 கேன்சல் ஆச்சுன்னா 5. இதை வந்து இங்கே கேன்சல் பண்ணோன்னா என்ன ஆகும், 75. அப்போ 75% என்னோட இது ஸ்கோர் வந்து 75% அப்படின்னு கிடைச்சோம். ஏ 375 நான் வாங்கின மார்க்கு. டோட்டல் எக்ஸாம்ஸ் வந்து 500க்கு எழுதியிருக்கேன். இதில் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்னா 375 by 500 into 100. இதுதான் வேல்யூ. இது ஏ இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் பி. அடுத்து இப்போ ஏ இஸ் டேஷ் பர்சன்டேஜ் மோர் தேன் பி இப்படியும் கேட்க வாய்ப்பு இருக்கு. இப்போ வந்து நான் 120 இங்கே வச்சுக்கிறேன், இங்கே 40 வச்சுக்கிறேன். நம்ம இங்கே இப்போ என்ன வேல்யூ பார்த்துருக்கோம், நல்லா பார்த்துக்கோங்க, 33.33 வச்சுருக்கோமா. பட் இப்போ ஏ இஸ் வாட் பர்சன்டேஜ் மோர் தேன் பி. நம்ம என்ன நினைப்போம், சரி அப்போ 66% வரும். அப்படி வராது. அப்படி வந்து பர்சன்டேஜஸ் வந்து அப்படி செயல்படாது. இப்போ என்னன்னா இதுக்கு வந்து என்ன பண்ணணும், சேம் ஃபார்முலா 120 by 40 into 100. சிம்பிள். இப்போ இதை கேன்சல் பண்ணால் நீங்கள் என்ன ஆகும், இங்கே 3 வரும், டோட்டலாக 300% இப்படி வரும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் அது தப்பு. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இங்கே வந்து வாட் பர்சன்டேஜ் மோர் தேன் பின்னு கேட்டிருக்கான். இங்கே என்ன கேட்டிருக்கான், வாட் பர்சன்டேஜ் ஆஃப் பி மட்டும்தான் வந்திருக்கு. அந்த மோர் தேன்ன்ற வார்த்தைக்கு மீனிங் என்ன, அந்த இடத்துல அப்போ நம்ம ஃபார்முலா எப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்தோம், ஏ பை பி இன்டூ 100%ன்னு பார்த்தோமா. இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா ஏ மைனஸ் பி பை பி இன்டூ 100%. எதுக்காக இப்படி பண்றோம் அப்படின்னா வாட் பர்சன்டேஜ் மோர் தேன் பின்னு தான் கேட்டிருக்கான். அப்போ வந்து நம்ம எவ்வளோ அதிகமாக இருக்கோ அதுக்கு மட்டும் கால்குலேஷன் போட்டால் போதும். இப்போ இதுக்கு எவ்வளோ அதிகமாக இருக்கு, 80 அதிகமாக இருக்கு. அப்போ 80 by 40 into 100ன்னு போட்டால் இப்போ நமக்கு வந்து 200% வரும். இதை அடிச்சா 2 வரும், 200% வருமா. இதுதான் கரெக்ட் ஆன்சர் இந்த கொஸ்டினுக்கு. இங்கே தான் வந்து இப்போ சிம்பிளிஃபிகேஷன் அதே மாதிரி சின்ன சின்ன சம்ஸ் அப்போனா ப்ரிலிம்ஸ் வந்து கிளர்க் லெவல் ப்ரிலிம்ஸ்ல இந்த மாதிரி சம் கேட்டால் நம்ம மாட்டிக்குவோம். வாட் பர்சன்டேஜ் மோர் அப்படின்னா டேரக்டா ஏ இஸ் வாட் பர்சன்டேஜ் மோர் தான் பின்னு கேட்க மாட்டாங்க. ஏதாச்சும் எஸ்பிசிபி கொடுத்து இல்லை எஸ்ஐசிஐ ஏதாச்சும் ஒரு வேல்யூ கொடுத்து நம்ம கிட்ட கேட்பாங்க. அப்போ கேட்கறப்ப நம்ம வந்து மாட்டிக்குவோம். அதுக்காக தான் இந்த ஃபார்முலா. இது வந்து வாட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு, இது வாட் பர்சன்டேஜ் மோர் கண்டுபிடிக்க. சரியா? இது வந்து வாட் பர்சன்டேஜ் மோர் ஆர் லெஸ், ரெண்டுக்குமே அதே ஃபார்முலா தான். லெஸ் தேன்னா என்ன வச்சுக்கலாம், இங்கே வந்து 40 வச்சுக்கோங்க, இங்கே வந்து 120 வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மேலே என்ன பார்த்தோம், வாட் பர்சன்டேஜ் ஆஃப் 33 வேல்யூ வந்துச்சா. ஆனால் இங்கே இப்போ வந்து 33 வரக்கூடாது. ஏன் வரக்கூடாது, ஏன்னா அது வந்து வாட் பர்சன்டேஜ், இது வாட் பர்சன்டேஜ் லெஸ் தேன். இந்த லெஸ் தேன்ன்ற வேர்டு இங்கே இருக்கு. ஸோ என்ன பண்ணுவோம், இதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும்ல, ஏ மைனஸ் பி. இந்த இடத்துல வந்து பி மைனஸ் ஏ பை பி இன்டூ 100. ஏன்னா லெஸ்ன்னு இருந்துச்சுன்னா பின்னாடி இருக்க நம்பர் நமக்கு முன்னாடி வந்துடணும். இப்போ இந்த இடத்துல ஆக்சுவலா மைனஸ்ன்றதை விட நீங்க ஃபார்முலா படிக்கிறப்ப டிஃபரன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏபியோட டிஃபரன்ஸ் பை செகண்ட் வேல்யூ. இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இப்போ என்ன டிஃபரன்ஸ் என்னது, 80 கரெக்டா, பை 120 தானே செகண்ட் வேல்யூ. ஆமா, இன்டூ 100. இப்போ போட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும், 40ல் அடிச்சா 2 3, அப்போ
66.66%. பாருங்களேன், நம்ம சேம் வேல்யூவை சேஞ்ச் பண்ணவே கிடையாது. இங்கேயும் 40 120, இங்கேயும் 40 120, இங்கேயும் 40 120. ஆனால் மூணுக்குமே டிஃபரெண்ட் ஆன்சர் வந்திருக்கு. ஏன்னா கொஸ்டின் அப்படி வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. கொஸ்டினை பொறுத்து நம்ம ஆன்சர் போட்டு பழகிக்கணும். இப்போ இதுக்கே வந்து இன்னொரு கொஸ்டின் எடுங்களேன். இப்போ வந்து என்ன போடலாம்? இப்போ வந்து இங்கே 82.5னா இல்லை 87.5னா நமக்கு என்ன வேல்யூ வரும்? 185. இப்போ 185 இருக்கா? 185. இங்கே வந்து 200ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க பியோட வேல்யூ. இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா 15 டிஃபரன்ஸ். 15/200 இன்டூ 100. இதுக்கு பார்க்கறப்ப என்ன ஆகும்? 7.5% வித்தியாசம் அப்படின்னு நமக்கு காட்டும். இதுதான் கரெக்ட். எத்தனை பர்சன்டேஜ் லெஸ்? 7.5%. எப்படி 7.5% அப்படின்னா இப்போ 200 185 தான் நம்ம பார்க்கலாம். இது அப்படியே 2ஆல் டிவைட் பண்ணுங்க 100. இங்கே வந்து என்ன வரும்? 92.5 அப்படி வருமா? ஸோ இப்போ இந்த 7.5%ஓட டிஃபரன்ஸ் தெரியுதா? இந்த இடத்துல இதை 7.5 ஆட் பண்ணால் என்ன வந்தது? இங்கே நமக்கு 100ன்ற வேல்யூ கிடைச்சது. இதுதான் வந்து வாட் பர்சன்டேஜ் லெஸ் தேன் பி அப்படின்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா. இப்போதைக்கு இந்த கான்செப்ட் மட்டும் போதும். ஒரு வாட்டி இந்த வீடியோ மட்டும் ரீகேப் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு இவ்வளோதான். நம்ம வந்து நெக்ஸ்ட் பர்சன்டேஜஸ் வீடியோவில் மிச்ச கான்செப்டை பார்ப்போம். லைக் பண்ணிடுங்க. நேற்று சொன்ன மாதிரி வீடியோ பிடிச்சிருக்கவங்க லைக் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு இன்ஸ்டியூட்டில் படிக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் என்ன பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படின்றத கமெண்ட் பண்ணிடுங்க. இங்கே வந்து பிடிக்கலைன்னா டிஸ்லைக்கும் பண்ணலாம். ஆனால் டிஸ்லைக் பண்ணிவிட்டு அப்படியே கமெண்ட் பண்ணிடுங்க. என்ன பிடிக்கல, ஏன் பிடிக்கல அப்படின்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சேஞ்ச் பண்ண பார்க்குறேன். கன்ஃபார்மாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோங்க. டெய்லி 1 வீடியோ வந்ததும் 1+ வீடியோஸ் வந்ததும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெலகிராமில் சேனல் இருக்குது. டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ சேனலோட பயோவில் கொடுத்துருக்கேன். நம்ம சேனல் ஐடியை தொட்டுட்டு போனீங்கன்னா உள்ள சேனலுக்குள்ளே இருக்கும் அபவுட் பேஜில். அங்கே வந்து டெலகிராம் சேனல் கொடுத்துருக்கேன். அங்கே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. பை.